தமிழக அரசியல்ல மீண்டும் குதிரை பேர சர்ச்சை புதிய உச்சத்தை எட்டியிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஊத்தாங்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா அவர்கிட்ட சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர 35 கோடி பேசப்பட்டதா புகார் வந்துச்சு. இது மட்டும் இல்லாம சில எம்எல்ஏக்கள் கிட்டையும் பேரம் பேசப்பட்டதா தகவல்கள் வெளியாகிருக்கு. இந்த நிலையில இந்த செய்தியை வெளியானதை தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து இளையராஜா அவரோ புகார் கொடுத்திருக்காரு. முக்கிய அரசியல் கட்சியோட சார்பில் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னதாகவும் புகார்ல தெரிவிச்சிருக்காங்க. முதல்ல அதை நிராகரிச்ச இளையராஜா அவரு மறுபடியும் தொடர்பு கொண்ட நபர்கள் சட்டப்பேரவையில சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர திட்டமிட்டு இருப்பதாகவும் அதுக்கு ஒத்துழைச்சா 35 கோடி வரைக்கும் தர தயாரா இருக்கிறதாகவும் சொன்ன விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த விவகாரத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு இனிமே என்னை தொடர்பு கொள்ள வேண்டாம்னு அவர் சொல்லியிருக்காராம். வெளியே சொன்னா குடும்பத்துக்கு பாதிப்பு ஏற்படும்னு மிரட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. தொடர்ச்சியா சென்னை அரும்பாக்கத்தை சேர்ந்த திருநாவுக்கரசு, திருச்சியை சேர்ந்த நரேஷ் மற்றும் சென்னை மேடவாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன் அவங்க 3 பேரும் கைது செய்யப்பட்டாங்க. இந்த நிலையில விசாரணை தீவிரமாயிருக்கு. இப்ப திமுக முன்னாள் அமைச்சரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அசோக்குமார் அவரை சென்னையில சந்திச்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த குதிரை பேர விவகாரத்துல செந்தில் பாலாஜி அவரும் அவரோட சகோதரருக்கும் தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு போலீஸ் விசாரணை நடத்திட்டு இருக்காங்களாம். இந்த விவகாரத்துல இப்ப மிரட்டல், குற்ற சதிக்கு உடந்தையா இருத்தல், ஊழல் தடுப்பு சட்டம்னு 4 பிரிவுகளின் கீழ் செந்தில் பாலாஜி அவரோட சகோதரர் அசோக்குமார் மீது வழக்கு பதியப்பட்டிருக்காம். இது தமிழக அரசியல்ல மீண்டும் குதிரை பேரம் சர்ச்சை புதிய உச்சத்தை எட்டியிருக்கு. இந்த நிலையில உறுப்பினர் இளையராஜா அவர்கிட்ட சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர ஆதரவு அளிக்க 35 கோடி வரைக்கும் பேரம் பேசப்பட்டதா புகார் எழுந்தது. யார் யார் காரணம் அப்படிங்கிற மாதிரி விசாரணை போயிட்டு இருக்காம். சில எம்எல்ஏக்கள் கிட்ட பேரம் பேசி அவங்க அட்வான்ஸ் வாங்க கூட தயாரா இருந்தாங்களாம். இதெல்லாம் யார் பண்ணாங்கன்னு தீவிர விசாரணை போயிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கிட்டயும் விசாரணை நடத்த இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு.